சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 44 லட்சம் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசியா கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் மூலம் சென்னை வந்திறங்கிய பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அப்துல் ரகுமான் மற்றும் இப்ராஹிம் ஷா ஆகிய இரு பயணிகள் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருக்கவே சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை தனி அறை அழைத்துச் சென்று அவர்களது உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் அவர்கள் இருவரும் மலக்குடலில் மறைத்து தங்கத்தை கொண்டு வந்தது தெரியவந்தது. மேலும் அதனுடன் 3 தங்கத் துண்டுகள், பயன்படுத்திய 18 பழைய மடிக்கணினிகள் என மொத்தம் 44,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கண்டுபிடித்த அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திங்கட்கிழமை துபாயிலிருந்து வந்திறங்கிய இரு பயணிகளிடம் தங்கம், 28 சிகரெட் பாக்கெட்டுகள், 14 பழைய மடிக்கணினிகள் என சுமார் 42,40,000 ரூபாய் மதிப்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.